நற்பவி 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 பக்தி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சகோதர சகோதரியர்களுக்கும் தாய்மார்களுக்கும் பெரியோர்களுக்கும் மாணவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் கூடி கூடி தொடர்ந்து நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒத்துழைப்பால் தான் நம்முடைய யூடியூப் சேனல் நிறைய சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் அதிகமாகவும் நிறைய வீடியோஸ் நல்ல வியூஸ் போயும் நம்மளுடைய சேனலில் ஏகப்பட்ட வீடியோஸ் பரிகாரங்களும் சரி நிறைய கொடுத்துருக்குறோம். அதை நீங்கள் ஒழுங்காக ஃபாலோ பண்ணாலே நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். இப்போ இந்த வீடியோவில் நாம் பேச போகிறது என்ன அப்படின்னா, ஆஸ் யூஷுவல் டைரக்ட் ப்ரெடிக்ஷன்ஸ் நம்ம சொல்கிறது உண்டு. அது நிறைய பேருக்கு தெரியும். என்னை பின்பற்றி கொண்டிருக்கக்கூடிய முகநூல் நண்பர்களுக்கும் சரி, முகநூல் சகோதரர்களுக்கும் சரி, முகநூல் சகோதரிகளுக்கும் சரி, அதே மாதிரி சமூக ஊடகங்களில் என்னை பின்பற்றி கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்குமே தெரியும். டேரட்டில் நாம் சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறையா உலகியல் ஜோதிடமாகட்டும், அப்புறமா இண்டிவிஜுவல் ப்ரெடிக்ஷன்ஸ் ஆகட்டும், பெரிய அளவில் அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அது டேரட் மாணவர்கள் என்கிட்ட நிறைய பேர் டேரட் படிச்சிருக்கிறாங்க. தொடர்ந்து நம்ம டேரட் வகுப்புகளும் எடுத்துகிட்டு இருக்கிறோம். அது மாதிரி ஜோதிட வகுப்புகளும் எடுத்துகிட்ருக்குறோம். நிறைய வகுப்புகள் நம்ம எடுத்துகிட்ருக்குறோம். பொதுவாக குரு பயிற்சி அப்படிங்கிறத நம்ம இதுக்கு முன்னாடி வந்த வீடியோஸ்லலாம் சொல்லியிருக்கிறோம். இந்த குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, இது எல்லாம் 2024 குரு பயிற்சி எப்படி இருக்க போகுதுங்கிறத டேரட் ப்ரெடிக்ஷன்ஸ் மூலமாக கேட்கணுன்னு நிறைய பேர் எனக்கு தனிப்பட்ட முறையில் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒவ்வொரு தடவையும் புத்தாண்டு பலன் ஆகட்டும், லாஸ்ட் டைம் ராகு கேது பயிற்சி நம்ம போட்டிருந்தோம். புத்தாண்டு பலன்லாம் நல்ல வியூஸ் நிறையா போயிருந்தது. அதுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தொடர்ந்து நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைவருமே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த டேரட் மூலமாகவும் ஏஞ்சல் கார்ட்ஸ் மூலமாகவும் அதுக்கு எந்த தெய்வங்களை வழிபடலாம், வேறு என்னென்ன பரிகாரங்கள் செய்து கொள்ளலாம், மலர் மருத்துவம் சார்ந்த விஷயங்கள் என்ன பண்ணிக்கலாம், அல்லது எண்கள் மூலமாக என்னென்ன விஷயங்கள் செய்து கொள்ளலாம்ங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குரு பயிற்சி அப்படிங்கிறதே எல்லாருக்கும் முக்கியமானது. பொதுவாக நாம் எப்போல்லாம் ஜாதகம் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. மேஜர் டிரான்சிஸ்ட்னு சொல்லப்படக்கூடிய சனி பயிற்சி, ராகுகேது பயிற்சி, அதுக்கப்புறமா இந்த குரு பயிற்சி, அந்த காலகட்டம்லாம் கண்டிப்பாக நாம் நம்மளுடைய ஜாதகம் பார்த்துக்கணும். ஏன் அப்படின்னா, பொதுவாக குரு பயிற்சி இந்த ராசிக்கு இப்படி இருக்கும், அந்த ராசிக்கு இப்படி இருக்கும், இந்த ராசிக்கு பணம் ஓகோன்னு வரும் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாமே பொது பலன்கள் தான். அது 25%லேருந்து 50% நடந்தாலே பெரிய விஷயம். ஏன்னா அது சந்திரனை வச்சு சொல்லுவாங்க. உங்களுடைய ராசிக்கு சந்திரனுக்கு குரு எந்த இடத்துக்கு போகிறாரோ அதன் அடிப்படையில் சொல்லக்கூடியது தான் அது பொது பலன். ஸோ இண்டிவிஜுவலாக நம்மளுடைய ஜாதகத்தில் நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தசாபுத்தி அடிப்படையிலையும், நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ராசி கட்டத்தின் அடிப்படையில் கோச்சார குருவானவர் எங்கே போயிருக்காரு, கோச்சார சனி எங்கே இருக்குது, கோச்சார ராகுகேது எங்கே இருக்குது. கோச்சாரம்னா இன்றைக்கி ராகுகேது எங்கே இருக்கோ அதுதான் கோச்சாரம். ஜனனகால ஜாதகம்னா உங்களுடைய நேட்டிவிட்டி சார்ட், நேட்டல் சார்ட் அல்லது பெர்த் சார்ட், உங்களுடைய ஜாதகம் அப்படின்னு அர்த்தம். நீங்கள் பிறந்தப்போ இருந்த கிரகநிலைகள். கோச்சாரம்னா இன்றைய கிரகநிலை, இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படிங்கிறது. இன்றைக்கி சனி கும்பத்தில் இருக்கார், குரு இப்போ மேஷத்தில் இருக்கார். மே 1லேருந்து அவர் ரிஷபத்துக்கு போயிடுவார். ராகுவும் கேதுவும் மீனத்துலேயும் உங்களுக்கு கன்னிலையும் இருக்குது. ஸோ மீனம் கண்ணியில் இருக்கக்கூடிய ராகுகேது என்ன மாதிரியான பலன்களை தரும் அப்படிங்கிறத நம்ம லாஸ்ட்டு ராகுகேது பயிற்சியில் போட்டிருந்தோம். அதுக்கு நிறைய வியூஸு, நிறையா நபர்கள் அதை பார்த்துட்டு கரெக்டாக இருக்குது, எங்களுக்கு சொன்ன மாதிரியே இருக்குது, எங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் நடக்குது அப்படின்னு. ராகுகேது பயிற்சி தான் முதல்ல நம்ம பேசின கிரகங்களோட பயிற்சி பலன்களில் முக்கியமானது. ஏன்னா அதே சனி பயிற்சி அப்படிங்கிறது வாக்கியப்படி இப்போ தான் இது பண்ணாங்க. போன இதில் ஆக்சுவலாக திருக்கணிதப்படி முன்கூட்டியே ஆயிடுச்சு. 1 வருஷத்துக்கு மேலே ஆகி அது ஓடிட்டுருக்குது. கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆக போகுது சனி கும்பத்துக்கு போய். ஆனால் வாக்கியத்துக்கும் திருக்கணித பஞ்சாங்கத்துக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. நிறைய வித்தியாசம்னா, வாக்கிய பஞ்சாங்கங்கிறது கோயில்களெல்லாம் பின்பற்றக்கூடியது வாக்கிய பஞ்சாங்கம் தான் பின்பற்றுவாங்க.
திருத்தி அமைக்கப்பட்ட பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது தான் அந்த திருக்கணித பஞ்சாங்கம். இன்றைய காலகட்டத்தில் வந்து ஜோதிடர்கள் நிறைய பின்பற்றக்கூடியது அந்த திருக்கணித பஞ்சாங்கம் தான். சில பேருடைய ஜாதகங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வாக்கிய பஞ்சாங்கத்துக்கும் திருக்கணிதத்துக்கும் நிறையா வித்தியாசம் இருக்கும். இதில் ஒரு கிரகம் ஒரு இடத்துல இருக்கும், திருக்கணிதத்தில் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் வந்து நம்ம வாக்கியத்தை ஃபாலோ பண்ணணுமா, வாக்கிய பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணணுமா, திருக்கணிதத்தை ஃபாலோ பண்ணணுமாங்கிறது அவங்க ஜாதகத்தில் நடக்கக்கூடிய அனுபவங்களை பொறுத்து தான் அது இருக்குது.